நெருக்கத்திலே உதவி செய்கிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முந்தின அதிகாரத்திலே தாவீது மயிரிழையில் உயிர் தப்பின காரியங்களை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நெருக்கத்திலே ஆரம்ப நாட்களிலிருந்து சவுலினால் விரட்டப்பட்டு மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம்தான் இருக்கிறது என்று சொல்லி, என்றைக்காயிலும் ஒரு நாளிலே நான் சவுலின் கையினால் மடிந்து போவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் அத்தனை நெருக்கங்கள் இருந்த போதிலும் கூட அவர் அதற்கு 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் என்று சொல்லுகிறார். கர்த்தரோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு உலகில் நெருக்கங்கள் அதிகம்தான். கிறிஸ்துவோ வேதாகமோ இதை மறுக்கவே இல்லை. இந்த நெருக்கம் தீமைகளை அல்ல, நன்மைகளையே நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட நெருக்கத்திலே நாம் மடிந்து போய்விடுவோமோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். சிலுவையை சுமப்பது ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை தான். நெருக்கமின்றி பிரதிபலன்களை நாம் பெறவே முடியாது. இன்றைய நெருக்கங்கள் நித்தியத்தில் ஆசீர்வாதங்களை வழங்கும் பொழுது நாம் வேண்டாம் என்று யார் சொல்ல முடியும்? அல்லது நெருக்கத்தில் நமக்கு ஆறுதல் தான் இல்லையா? நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது உன்னதத்திலிருந்து கேட்கிற காதுகள் உண்டு என்பதை கீழே இருக்கிற வசனங்களிலே அவர் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய எல்லா நெருக்கங்களுக்கும் நமக்கு பாடுகள் பெருகும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஆறுதல்களை பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்று அங்கே பவுல் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இங்கே தாவீது சொல்லுகிறார், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது, அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தணல் மூண்டது, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது, கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளின் மீதில் தரிசனமானார், ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார், அவருடைய சன்னதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது, கர்த்தர் வானத்திலிருந்து குமிறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார், கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதவுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார், என்னிலும் பலவான் இருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதிலே தாவீது ஆண்டவருடைய ரெக்லஸ் லவ் என்று சொல்லக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு என்று சொல்லுகிறது போல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் வானத்தை தாழ்த்துகிறார், கீழே இறங்கி வருகிறார், கேருபீன்களின் மேல் ஏறுகிறார், சத்தமிட்டு குமுறுகிறார், நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்புகிறது, அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்படுகிறது, அதனால் தழல் மூழ்கிறது, ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை சுற்றிலும் தம்மை கூடாரமாக்குகிறார், அவருடைய கால்களின் கீழே நெருப்பு தழல் எரிந்தது என்று பார்க்கிறோம், வானங்களில் சத்தமிட்டு குமுறுகிறார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நெருக்கங்கள் வரும்பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும்பொழுது என் ஆண்டவர் எப்படி பிரதிபலிக்கிறார் என்பதை இந்த அதிகாரத்திலே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியுது. நம்மேல் அத்தனையாய் அன்பு, ஒரு பைத்தியத்தரமான ஒரு அன்பு என்றே நாம் சொல்ல முடியும். அத்தனையாய் நம்மேல நேசம் வைத்தபடியினால் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி
என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோமே. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆண்டவரை கண்டு கொண்டிருந்தார். தனக்கு ஒரு பிரச்சனை என்கும் பொழுது என் தேவன் வானத்திலிருந்து மேகங்களை தாழ்த்தி இறங்குகிறார், மேகங்களின் செட்டைகளின் மேல் பறந்து செல்லுகிறார், அவர் குமுறுகிறார், சத்தமிடுகிறார், அவருடைய வாயிலிருந்து சுவாசத்திலிருந்து அக்கினி புறப்படுகிறது, தழல் மூழ்கிறது. இத்தனையாய் என் ஆண்டவர் செய்துவிட்டு உயரத்திலிருந்து கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவானாக இருந்தவர்கள், என்னை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாருடைய கைகளுக்கும் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லுகிறார். எனக்கு எதிரிட்டு வந்தவர்களுக்கு கர்த்தரே எனக்கு ஆதரவாக இருந்து எனக்கு பிரியமாக இருந்தபடினால இந்த நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று சொல். இது எத்தனை ஆறுதலான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டுதான், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர் நம்மேது தம்முடைய ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு அன்பு செலுத்தினபடியினாலே தன்னுடைய ஜீவனையும் நமக்காக கொடுத்து இந்த ஜனங்கள் வாழ வேண்டும், இந்த பூமி வாழ வேண்டும், பூமியில் உள்ள மனுமக்கள் ரட்சிப்படைய வேண்டும், இவர்களினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே மீட்கப்பட முடியும் என்கிற அந்த அளவற்ற அன்பினாலே, அந்த ஆராய்ந்து முடியாத அந்த அன்பினாலே, அந்த ரெக்லஸ் லவ்வினாலே தன்னையே ஒப்பு கொடுத்தபடியினால இன்றைக்கு நம்மை நெருக்கத்தில் இருந்து விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்பி அவரை அண்டிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன்.